நான் அதுலேருந்து வர அவர்கிட்ட இன்னொரு கேள்வி மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன். இதில் இந்த மொழிகளை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் நீங்கள் தமிழ், ஹிந்தியை, இங்கிலீஷ், ஹிந்தியை தாண்டி மற்ற மொழிகளிலும் கூட எழுத அனுமதி அப்படின்றார். பட் உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு எனக்கு சரியாக நினைவு இருக்கும்னு சொன்னால் மாநிலங்களுடைய உரிமை, மொழி உள்ளிட்ட பிரச்சனைகளை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும், நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி மத்திய அரசுக்கு சொல்லிக்கிறாங்க. இங்கே தமிழில் ஒருவனால் பொது நுழைவுத் தேர்வு எழுத முடியுமா? தமிழில் எழுத முடியுமா, எழுத முடியலையா, 22 சப்ஜெக்ட் 22 மொழியிலையும் அவங்க எக்ஸாம் நடத்த போறாங்களான்றலாம் சிக்கலே இல்லை. என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை 2 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழில் கொடுத்துட்டாங்களா? இல்லை இன்னைக்கு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்க போறாங்களா? நீங்க மக்களுடைய மைண்ட் செட் எப்படி கிரியேட் பண்ணிருக்கீங்க? டெக்ஸ்ட் புக்ல இருந்தா கேள்வி வரும், கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க மைண்ட் செட்டை மாத்தல. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மைண்ட் செட்டை மாத்துறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் புக்கே இல்லாம தமிழ்ல நான் எக்ஸாம் எழுதுறேன்றது எந்த வகையில் நியாயம்? சார், நான் அதுல இருந்து வரேன். காஜாக்கு ஏதோ சொல்ல முற்பட்டீங்க. தோழர் வந்து மொழி தொடர்பான பிரச்சனையாக அதை சொல்ல நினச்சாங்க. இது மொழி தொடர்பான பிரச்சனையாகவே நான் முன்வைக்கலை. அதை விட ஆழமான பல செய்திகள் இது உள்ளே இருக்குது. இன்றைக்கு வந்து அக்சஸ் எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பசியில் இருக்கிற ஒருவனை பார்த்து உனக்கு உணவு பார் எங்கே பார்த்தாலும் கிடைக்குது என்று சொல்வதற்கு ஜார் மன்னர் காலமாக அவன்கிட்ட போய் எனக்கு ரொட்டி துண்டு கூட இல்லையே என்று சொல்வது ஏன் கேக் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டானா. முதல்ல அந்த மனிதன் அவனுடைய பாதிக்கப்பட்டவனுடைய நிலையை பாருங்கள். உங்கள் சந்தையில் எல்லாம் கிடைக்கிறது, வாங்கக்கூடிய நிலையில் அவன் இருக்கிறானா? இன்றைக்கு உங்களுடைய நிகழ்ச்சி எப்படி தொடங்குனீங்க? அந்த முதலிடம் பெற்ற ஆர்த்தி அவர்களுக்கு நம்ம மனமாற வாழ்த்து தெரிவிப்போம். அவங்க பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய வேதனை. இந்த மாநிலத்திலே முதலிடமாக வந்தால் கூட மருத்துவ கனவை நினைவாக்குவதற்காக நாங்கள் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருச்சூருக்கு அனுப்பி நாங்கள் படிக்க வச்சிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எண்ணி பாருங்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண கிராமங்களில், நகரங்களில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேருக்கு அந்த சகோதரி ஆர்த்தி தன் பின்னணியை சொல்கிறாங்க. தந்தையார் சென்னையில் ஒரு உயரதிகாரியாக இருக்கிறாங்க, குடும்பத்தில் எல்லாரும் உயர் பொறுப்பில் இருக்கிறார்கள். நீங்கள் அந்த வாய்ப்பு எல்லாரும் கிடைக்க. நம்ம சகோதரர் பத்ரி பேசினார், அவர் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர், சரிதானா? அங்கிருந்து படித்து ஐஐடியில் படித்து அமெரிக்காவில் சென்று ஆய்வு பணிகளை மேற்கொண்டு இன்றைக்கு பதிப்பகத்துக்கு வந்திருக்கிறார். இது மாதிரி எத்தனை பர்சனாலிட்டியை நீங்கள் நாகப்பட்டினத்திலேருந்து காட்ட முடியும்? ஆகவே நீங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு சரியாக இருக்கிறதா என்று பார்க்கணும். இந்த நுழைவுத் தேர்வு என்பது நீங்கள் என்னதான் மேல் பூச்சை சொன்னாலும் கூட ஒரு சிலரை இது நுழைய விடாமல் தடுத்து விடுகிறது. இந்திய சமூக அமைப்பில் இவ்வளவு காலம் சமூக நீதிக்காக போராடியும் கூட அண்மையிலே வந்திருக்கின்ற புள்ளி விவரங்கள் தாழ்த்தப்பட்டோருக்காகவும் பிற்படுத்தப்பட்டோருக்காகவும் ஒதுக்கப்பட்ட இடங்கள் முழுமையாக நிறைவு செய்ய முடியாத நிலைமையில இருக்கிற பரிதாபத்தை நாம் சொல்கிறோம். நீங்க பிரின்ஸ் உங்களுடைய 2 பேருடைய வாதமும் ஒரே டோனமா இருக்கு. கிட்டத்தட்ட இது இத்தனை ஆண்டு காலம் கழித்து பெறப்பட்ட சமூக நீதியின் விளைவாக இன்னமும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை எட்டுவதற்கு முன்பாகவே எங்களிடமிருந்து அதை பறிப்பதற்கான முயற்சி. நான் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது இடஒதுக்கீடு உள்ளிட்ட பிரச்சனைகளை மையப்படுத்தி சமூக நீதி சார்ந்த விஷயமாகவே தமிழகத்தில் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வாதம் எந்த அளவிற்கு சரியான வாதம் என்பதையும் 7 அல்லது 5 அல்லது 2 மொழிகளை தாண்டி இங்கே 2003 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 3372 தாய்மொழிகள் இருப்பதாக மக்கள் தொகை கணக்கீட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா மொழிகளுக்குமான வாய்ப்பு இங்கே கொடுக்கப்படுவது என்பது எந்த அளவிற்கு சாத்தியம்? இது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. என்சிஆர்டியினுடைய டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கிறீங்களாங்கிற ஒரு கேள்வியை பிரின்ஸ் வைத்திருக்கிறார். பெற்றோர்கள் பெரிய குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு அதனுடைய சாதக பாதங்கள் என்ன என்பது குறித்து வாய்த்து கொண்டிருக்கணும். திரு ஷாம் அவர் சொன்ன மாதிரி ஒரு மனநிலை இப்போ சமீபகாலமாக பார்க்க முடிஞ்சு தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த சமச்சீர் கல்வி தீவிரமாக அமல்படுத்தப்பட தொடங்கிய பிறகு மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்லாம் சிபிஎஸ்சியாக மாற தொடங்கினாங்க. இமீடியட்டாக ரொம்ப வேகமாக தங்களை சிபிஎஸ்சியாக காட்ட தொடங்கினாங்க. பல மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அது அதிகாரப்பூர்வமாக அவர்கள் மாற்றாவிட்டாலும் கூட பாடத்திட்டம் சிபிஎஸ்சி நடத்தப்படக்கூடிய நிலைமையெல்லாம் கூட நம்மளால் யதார்த்தத்தில் பார்க்க முடியுது. அப்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு உயர்வு தாழ்வை காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வணிக ரீதியிலான நோக்கம் இங்கே இருக்கக்கூடிய இந்த கல்வித்துறைக்கு இருக்கிறது. கல்வித்துறை நான் சொல்கிறது தனியார் மயமாகி போன ஒரு கல்வி நிலைய இதில் நீங்கள் இதை விட இது கொஞ்சம் மேலே இருக்குது அப்படிங்கிறதும் அல்லது இதை விட இது இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குதுங்கிற காட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு நீட்சி தான் இந்த மருத்துவ பொது நுழைவு தேர்வும் கூட. அதுதான் அவர் சொன்னார், WTO அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு இங்கே வரக்கூடிய பன்னாட்டு பெரு நிறுவனங்களுடைய கல்வி நிறுவனங்களுக்கு நீட் தேவைப்படுகிறது, அதனுடைய ஒரு நீட்சி தான் இது அப்படின்னு சொன்னால் மறுக்க முடியல. அதாவது அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் தேவைப்படுறதுன்னு வேணால் சொல்லலாம், அதுக்கு நீட் தான் அந்த எக்ஸாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன்னா அவங்களுக்கு வேறு கல்வி முறைகள், அவங்க நாட்டு கல்வி முறைகளில் கூட அவங்க எக்ஸாம் வச்சு எடுத்துக்கலாம், நீட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் சொன்ன விஷயம் வந்து தனிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். அதாவது சிபிஎஸ்சி எடுத்துங்க, இப்போ எல்லாருமே சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போகிறாங்க, மெட்ரிகுலேஷனை மாற்றுறாங்கன்றது இது வந்து மக்களுடைய ஒரு ஆர்வத்தை தான் காமிக்குது. மக்கள் வந்து தங்கள் பிள்ளைகளுக்கு இதை விட ஒரு பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போது இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு நீங்கள் சொல்லுங்கள். என்ன வழின்னா, அரசனுடைய இந்த பியூரோக்ரசி யாரெல்லாம் கல்வித்துறையை வந்து வழி நடத்துகிறார்களோ அவர்கள் வந்து உரியவர்கள்ட்ட சொல்லி நம்மளுடைய கல்வி தரத்தை வந்து உயர்த்த வேண்டும்னு ஆண்டுதோறும் அவங்க வந்து என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லணும். யாராவது ஒரு கல்வி, யாராவது ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் ஹெட்டோ யாராவது ஒருத்தர் வருஷம் வந்து என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க. இதே இந்த சப்ஜெக்டில் இந்த மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம், அடுத்த வருஷம் இதெல்லாம் செய்ய போகிறோம், ஏதாவது ஒரு விஷன் இருக்கா, அந்த விஷனை வந்து மக்களுக்கு சொல்கிறாங்களா? இது எதுவுமே செய்யாத போது இன்னொரு போர்டில் இருக்கிறவங்க அது எல்லாத்தையுமே செய்யும்போது மக்கள் வந்து உங்க பள்ளியை மாத்தினா அதுக்கு மக்கள் வரவேற்கிறாங்க. மக்கள் வரவேற்கிறது இந்த கல்வியாளர்கள் செய்யறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தொழில் முறை. நீங்க மக்கள் வரவேற்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து அது ஒரு மொழியாக மட்டுமே பிரதான பிரச்சனை இருக்கு. நீங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கின்ற பொழுது அங்கே ஆங்கில வழி கல்வி, நீங்க வேற ஏதோ ஒரு சிலபஸ்ங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த ரெண்டு ஒண்ணுதான் ஒரு மனநிலையை கொண்டு வருகின்ற பொழுது நான் அதை விட பெட்டரா தன்னை காட்டிக்கணுங்கிற ஒரு விதமான மனநிலை தானே அது. அது வந்து கல்வியினுடைய தரத்தை உயர்த்துகிறது அப்படிங்கிற புரிதலின் அடிப்படையில் தான் அவங்க போறாங்கன்னு நீங்க நம்புறீங்களான்னு கேட்கிறேன். அவர்களை பொறுத்தப்பட்டும் இதை விட அது தரத்தில் சிறந்தது அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கின்றதை யாருமே மறுக்க முடியல. இதுவரைக்கும் இருந்த மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டம் என்பது தரம் குறைவானது அப்படிங்கிற நம்பிக்கை இல்ல. மெட்ரிகுலேஷன் வரைக்கும் நடக்கல. நான் கேட்கறது, மெட்ரிகுலேஷன் இங்க இருக்கின்ற பொழுதே சிபிஎஸ்சி இருந்துச்சு, ரைட்? மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைத்த பேரண்ட்ஸ் ஏன் சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கலங்கிற கேள்வி இருக்குதுல்ல. அப்போ பண்ணலங்க, அதான் நான் சொல்ல வரேன். மெட்ரிகுலேஷன் இருந்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு பிராண்ட் ஈக்விட்டி இருந்தது. அதே நீங்க சமச்சீர்னு மாற்றும் போது அரசே அந்த பிராண்டிங்கை குறைச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதாவது அவங்க செய்த காரியங்கள் அத்தனையுமே சமச்சீர் கல்வி வந்து ஒரு தரக்குறைந்த கல்வி அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருச்சு. இந்த விஷயத்துல NCF 2005 2005ஆம் ஆண்டு 2006ஆம் கல்வி ஆண்டுல அறிமுகப்படுத்துறாங்க. அதை ஒட்டி ஒரு ஆண்டுக்குள்ள சிலபஸ் ரெடி ஆகுது, அடுத்த ஆண்டுக்குள்ள டெக்ஸ்ட் புக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2007-8 இருந்து சிபிஎஸ்சியில் என்ன சிலபஸ் என்ன டெக்ஸ்ட் புக் இருந்ததோ அதுதான் 2011-12 பிறகு கூட இன்னைக்கு தேதி வரைக்கும் சிலபஸ். இதுக்கு இடையில வந்து கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் மாறல, சிலபஸ் வந்து மாறல, டெக்ஸ்ட் புக் மாறல. அஃப்கோர்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் சில அப்டேஷன்ஸ் இருக்கலாம், அவ்வளோதான். என்னுடைய கேள்வி, சிபிஎஸ்சி சிறந்தது அப்படின்னு சொன்னால் மெட்ரிக் பள்ளிகள் ஏன் 2007 2010 சிபிஎஸ்சிக்கு மாறுவதற்கு முயற்சி பண்ணல? அப்போ சிபிஎஸ்சியை விட மெட்ரிக் பள்ளி உயர்ந்திருந்ததா? அப்போ சார் ரொம்ப அழகா சொன்னாரு, பிராண்ட் நேம் உடைஞ்சு போச்சு. ஐ ஸ்டாண்ட் அபார்ட்னு சொல்லணும். நான் வித்தியாசப்பட்டாதான் மார்க்கெட்ல நிக்க முடியும். இப்போ நான் வித்தியாசப்பட முடியாது. பட்டமத பரிதாபானு 499 மார்க் வாங்கிட்டான். ஊத்தங்கரையில் ஏசி ஸ்கூல்ல உட்காந்து படிச்சவன 499 மார்க் வாங்கிட்டான். அப்போ பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ஏன் அவ துட்டே இல்லாம 499 மார்க், நீ இவ்வளோ செலவு பண்ணி 499 மார்க்கான்னு சொல்லும்போது நான் டிஃபரெண்ட் காட்டட சிபிஎஸ்சிக்கு போனாங்க. எந்த பேரண்டாவது எந்த ஸ்கூலுக்காவது பெட்டிஷன் கொடுத்தாங்களா? இல்ல கவர்மெண்ட்க்கு பெட்டிஷன் கொடுத்தாங்களா? வேற நான் தான் ஒரு எக்ஸாம்பிளே சொன்னேனே, பெட்டிஷன் கொடுத்த பேரண்ட்டுக்கு இது வரைக்கும் ஸ்கூல் வந்து ரிப்ளை கொடுக்கல. பேரண்ட் கேட்கவே இல்லை, மேனேஜ்மெண்ட் தான் பிடிஏ மீட்டிங்கை கொடுத்து இது தரமற்ற சிலபஸ்ன்னு கேட்டாங்க. அங்க பேரண்ட் எழுந்து எப்படி தரமற்றதுன்னு சொல்லு, எங்க இதுல ட்ரிக்னாமெட்ரி இல்லைன்னு சொல்றியா, இதுல வந்து பாஸ்கல் லா இல்லைன்னு சொல்றியா, இல்ல வந்து 3rd ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இல்லைன்னு சொல்றியா, என்ன தரம் இல்லைன்னு சொல்லுன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லல. நீங்க வேணா டிசி வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. இங்க தரம் என்பது கண்டென்ட் ஆஃப் தி சிலபஸ்ல ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கு. மார்க்கெட்ல ஐ ஷுட் ஸ்டாண்ட் அபார்ட். நான் மெட்ரிக்ல இருக்கும்போது பிராண்ட் நேம் இருந்தது, பிராண்ட் நேம் போயிருச்சு. இப்போ சிபிஎஸ்சின்றது பிராண்ட் நேம், இந்த பிராண்ட் தான் இன்னைக்கு சேல் ஆகும், அதுக்காக மாறி இருக்கு. பிராண்டா மட்டுமே மாறி போச்சா கல்வி? தோழர் கஜேந்திர பாபு சொல்றதுல மிக அழுத்தமான வலி மிகுந்த உண்மைகள் இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியை பல பள்ளிக்கூடம் நடத்தக்கூடியவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று நம்புகிறேன். அந்த பள்ளிக்கூடங்களில் ஒரு நிறுவப்பட்ட அதிகார அமைப்பில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி, அதாவது சிம்மாசனத்தை விட ஒரு அதிகமான ஒரு இடத்துல இருக்கிறதா இருந்து கொண்டு அவர்கள் பெற்றோரை அணுகுகின்ற விதம், பெற்றோர்களும் கூட இப்போ என் பிள்ளைகள்லாம் சாதாரண பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வச்சிருக்கிறோம். எல்லா இந்த நாட்டில் நடுத்தர மக்கள் இல்லை சொல்ல வரேன், எல்லா மக்களுக்கும் என்ன கிடைக்குமோ அது நமக்கு கிடைத்தால் போதும். ஆனால் நம்மை விட மிகவும் ஊதியத்திலோ இதில் குறைந்திருப்பவர்கள் கடன் வாங்கி சிரமப்பட்டு நகையை விற்று கொண்டு போய் அந்த பிராண்டுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பதற்கு படாத பாடுபடுகிறார்கள். இது வந்து இந்த கல்வி கல்யாணம் இந்த இரண்டுமே
சடங்குகளால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டதுனால இந்த சமூகம் அடைகின்ற இழிவுகளில் வலிகளில் இது ஒன்று. எந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம், எங்கள் மகளுக்கு என்ன செஞ்சுருக்கிறோங்கிறது பெருமையாக பேசுவது மாதிரி, எந்த பள்ளியில் தங்கள் பிள்ளை படிக்கிறது, எந்த பள்ளிக்கூடத்தில் வாகனத்தில் போகிறது, என்ன வகையான பாடத்திட்டத்தில் படிக்கிறார் என்பதையெல்லாம் ஒரு சமூக இந்த பெற்றோர்களுடைய மனநிலையில இது ஒரு வகையான நவீன சாதி படிநிலையை அப்சல்யூட்லி ரைட். பட் அந்த மாதிரி மனநிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கூட உயர்கல்வி என்று போகின்ற பொழுது அவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியும் அரசு பொறியியல் கல்லூரிக்கும் தான் முதல் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அங்க ஃபீஸ் கம்மிங்கிறதுனால மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய தரத்திற்காகவும் தான் அங்கே போகிறார்கள். இந்த தரம் ஏன் அரசு பள்ளிகளில் கொடுக்கப்படுவதில்லைங்கிற ஒரு பிரச்சனை இல்லையா? அப்போ ஒவ்வொரு பேரண்டாலையும் அரசை எதிர்த்து ஃபைட் பண்றதை விட அவன் எல்லாராலும் இது முடியாது. உங்களை போன்ற சமூக ஆர்வலர்களோ அல்லது ஒரு சமூகம் சார்ந்த இயக்கங்களில் இருக்கக்கூடியவர்களோ அதை செய்ய முடியும் பொழுது ஒரு சாதாரண பேரண்ட் நான் ஏன் அரசோட போய் சண்டை போட்டு இருக்கணும்? தரமான கல்வி கிடைப்பதாக அவனுக்கு கற்பித்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு கல்வி நிறுவனத்தில் போய் அவன் சேர்க்கறதுல என்ன தவறுன்னு நம்ம சொல்ல முடியும். நீங்க இந்த தரமானது தரமற்ற பிரின்ஸ் அழகா சொன்னாரு, இது ஒரு கற்பிதம். நான் கேட்கறது மெட்டீரியல் அல்ல, நான் மெட்டீரியல் அல்ல, அது சொல்லி கொடுக்கப்படக்கூடிய விதம், அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதை சேர்த்து கேட்கிறேன். ஒரு கட்டடம், அங்க இருக்கக்கூடிய மைதானம், அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்களுடைய பணி நேரம், அவர்கள் சரியாக பள்ளிக்கு வருகிறார்களா, அவர்கள் சரியாக சொல்லிக் கொடுக்கிறார்களா, இதெல்லாம் சேர்த்து கேட்கிறேன். இதை எல்லாமே சரியாக நிர்வகிப்பதற்கு இப்போது அந்த ஊராட்சிகளுடைய பொறுப்புல, உள்ளாட்சி அமைப்புகளுடைய பொறுப்புல அந்த பள்ளிக்கூடங்கள் தரப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. ஏனென்றால் அந்த அரசு பள்ளியா ஆரம்ப பள்ளியா கேள்வி கேட்பார் இல்லை என்ற நிலை. ஆனால் உண்மையில் என்னவென்றால் இங்கிருந்துதான் சுதந்திர சிந்தனைகள் பிறக்கின்றன. மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட கட்டுறுதியாக வடிவமைக்கப்பட்ட இந்த இறுக்கமான மாணவர் அமைப்பிலிருந்து எந்த விதமான முன்னேற்ற சிந்தனையும் முற்போக்கு சிந்தனையும் வருவதில்லை. அவர்கள் சிறந்த அடிமைகளை உருவாக்குகிறார்கள். அந்த ஆசிரியர்கள் அதை விட அடிமைகளாக இருக்கிறார்கள். அடிமை மனநிலையில் இருக்கின்ற ஆசிரியனால் சுதந்திர சிந்தனை உள்ள சமூக முன்னேற்ற சிந்தனை உள்ள மாணவனை கண்டிப்பாக உருவாக்க முடியாது. நிறைவு கருத்து பத்ரி, நிறைவாக இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வை முன்வைக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து உள்ளடக்கி ஒரு தீர்வாக நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எதை சொல்லுவீங்க மிகச் சுருக்கமாக? முதல்ல வந்து இந்த நுழைவுத் தேர்வு இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத மத்திய அரசு தீர்மானிக்கக்கூடாது. இது மாநிலங்களுக்கான உரிமையாகத்தான் இருக்கணும். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. மாநிலங்களில் நம்ம வந்து தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்கே நுழைவுத் தேர்வு இல்லாமல் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நுழைவுத் தேர்வு வேண்டும் என்று ஒரு பெரிய கோரிக்கை இல்லாத சமயத்தில் இதை கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. அதை தள்ளிவிட்டு பார்க்கும் பொழுது நுழைவுத் தேர்வு என்ற ஒன்று இருக்கவே கூடாது. அது கொண்டு வரப்பட்டால் அது வந்து ஒரு பெரிய ஒரு சமூக நீதிக்கு இழிவானது அப்படின்றலாம் நான் நினைக்கிறேன். ஸோ அதற்கான தேவை இருக்கா இல்லையாங்கிறத சில ஒரு ஸ்டடீஸ் மூலமாக தேவையா இல்லையா நம்ம கொண்டு வரலாமா வேண்டாமாங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். சரி, நன்றி. பிரின்ஸ் ஒற்றை வரியில் நிறைவு கருத்து மிகச் சுருக்கமாக. ஒரு நுழைவுத் தேர்வு அப்படின்னு சொல்றது வந்து ஏற்கனவே குவாலிஃபை ஆகி வந்தவனை காயடிக்கிற வேலை. அதனால அருகமை பள்ளி அமைப்பில் தாய்மொழி வழியில் பொதுப்பள்ளி மூலமாக கல்வி உரிமை என்கின்ற ஒன்றுதான் இன்றைய டிமாண்ட். அதை நிறைவு செய்யாமல் எத்தனை வகையான நுழைவுத் தேர்வு, எத்தனை வகையான ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சாலும் அது வந்து எந்த பலனையும் கொடுக்க போகிறது. இல்லை, என்னை பொறுத்த மட்டும் இந்த நுழைவுத் தேர்வு கொண்டு வரது வந்து நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த என்ன காரணம்னாக்கா இது போல் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் சிஸ்டம் ஆஃப் அசஸ்மெண்ட் வந்ததுன்னா இது எல்லா அரசுகள் மேலேயும் மாநில அரசுகள் மேலேயும் ஒரு அவசரத்தை கொண்டு வரும். மாணவர்களுக்கு இன்னும் சிறந்த கல்வியை கொடுக்கணும்னு. ஏன்னா வந்து அவர்கள் தான் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தும். ஆனால் வந்து அட்மிஷனுக்கு உண்டான முறைகள் வந்து தொடர்ந்து இப்போ நடந்துக்கிற இது வருது. இது ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் மருத்துவ பொறியியல் படிப்புகளை எட்டாக்கணியாக்கிவிடும் என்கின்ற ஒரு அவலம் இருக்கின்றது. மதிப்பெண் எடுக்கின்ற உழைப்பு மட்டுமல்ல, மதிப்பெண்ணை வாங்குகின்ற கலையும் மிகுந்திருக்கின்ற நாடு இது. ஆகவே இதில் வசதி படைத்தவர்கள், வாய்ப்பு இருப்பவர்கள் தங்களுக்கான மதிப்பெண்கள் எவ்வளவு வேண்டும் என்று வாங்கிக் கொள்ளக்கூடிய அபாயம் இருக்கும் பொழுது இது எளியவர்களுடைய மனிதாபிமான கண்ணோட்டத்தில் எந்த யூரோப்பியன் கண்ட்ரியிலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. நன்றி நன்றி. 4 தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் இணைந்தீர்கள், மிக்க நன்றி. எது எப்படி ஆகினும் ஒவ்வொரு சாமானிய ஒரு பெற்றோர்களுடைய மனதிலும் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை எப்படி அணுகுவது, திடீரென்று இந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டால் அதை எவ்வாறு எதிர்கொள்வது போன்ற அச்சமும் ஒரு பயமும் ஒரு குழப்பமும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏற்பட்டிருப்பது என்பது நிதர்சனமான உண்மை. அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும்
வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிறைவு செய்யலாம். கற்க கசடர என்று சொன்னான் வள்ளுவ பெருந்தகை. நாம் எங்கு படிக்கிறோம், என்ன மொழியில் படிக்கிறோம் என்பதை தாண்டி கசடர கற்போம், ஒரு நல்ல சமூகத்தை படைப்போம், இணைந்தே பயணிக்கலாம். நன்றி. மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.